1862 இது ஒரு டாக்குமெண்டடா இது ஒரு இஷ்யூவா இருக்கு. 1862 1912 2 ஆண்டுகள்ல ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் மத கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி 1990 காலகட்டத்தில் இந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர்கள் அதை ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணாங்க. அதுல மிக முக்கியமானது 1920 ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் OS சூட்டுக்கான தீர்ப்பு 1923 கிடைக்குது ஒரு லோவர் கோர்ட் மதுரையில. மிக சரியா அந்த தீர்ப்புல சொல்றாங்க தர்கா எங்க இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு, அங்கிருந்து தர்காக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள் இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது, மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் சில பொய்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல மிக முக்கியமா இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கல. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்கறாங்க, தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில இல்ல. 2014 தீர்ப்பு 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம் தான். அது மிக முக்கியமா தர்காக்கு சொந்தம், அது ஊர்ஜிதம் ஆயிருச்சு. ஆனா தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. தர்காவில் இருந்து 50 மீட்டர் தூரத்துல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். The mosque is at the highest peak, the தீபத்தூண் is at the lowest peak. அதனால இதை ட்ரையல் ஜட்ஜ் 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறா பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இதோடு நிக்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்றார். 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு, 17 சாதகமா வந்திருக்கு, 1996 சாதகமா வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்ப நீதியரசர் சொல்றாங்க 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்துங்கன்னு சொன்னேன், 95 ஏத்துங்கன்னு சொன்னேன், இப்ப நீங்க 96 கேக்குறீங்க, எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்கு, ஆனால் இந்த ஆண்டு நீங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏத்துங்க, அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்கறாங்க, தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு. 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்றாங்க.